இன்றைக்கு செய்தி ரொம்பவும் இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு செய்தி. கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது வேத புஸ்தகத்தில் கடைசி நாட்களை பற்றி நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய அப்போஸ்தலர்கள் கடைசி காலங்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பேதுரு எழுதியிருக்கிறார், பவுல் எழுதியிருக்கிறார், தீமோத்தேயு எழுதியிருக்கிறாப்புல. நிறைய பேர் கடைசி காலத்தை பற்றி எழுதியிருக்கிறார். யோவானுக்கு வெளிப்படுத்தல் என்ற ஒரு வெளிப்பாடையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் வைத்து நாம் என்ன பண்ணலாம், கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஏன் அறிந்து கொள்கிறோன்னு சொன்னால், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு படுத்து தூங்குறதுக்காக இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி ஆயத்தமாவதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை பற்றி நாம் ஏன் தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வருகைன்னு எல்லா நியூஸையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு கூட போகிறது கிடையாது. ஆண்டவருடைய வருகையை பற்றி ஏன் அறிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால், அந்த வருகைக்கு ஆயத்தமாவதற்காக தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த வருகையை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு அந்தி கிறிஸ்து நிறைய பேருக்கு ரொம்பவும் ஒரு சேலஞ்சான ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தை பற்றி பேசும்போது எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மனுஷன், எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர், அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து தான். அந்தி கிறிஸ்துவை பற்றி அநேகர் என்ன பண்ணுவாங்க, பலவித வசனங்களை வைத்து பலவித காரியத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் யார், அவன் எப்படி இருப்பான், எப்போ வருவான், அவன் வர்றதுனால அந்த உலகத்தில் என்ன நடக்கும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன பிரச்சனை, யார் இந்த அந்தி கிறிஸ்துவ முறியடிப்பா போன்ற காரியங்கள் எல்லாம் வேத புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டாபிக் ஏன் இன்றைக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு 2 வாரமாக தெரியும், என்னன்னு தெரியல, உங்களுக்கு செய்திகளில் பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்கா தேசத்தில் பார்த்தா பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீவில் மிகப்பெரிய கொடூரமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, எங்கே பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயும் ஃபோனை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை டிவி ஓப்பன் பண்ணாலும் சரி, நிறைய பேர் நிறைய விதமான நியூஸை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக பணக்காரங்கள் எல்லாம் அந்த நபருக்கு யார் அந்த தவறான காரியத்தை செய்தாரோ, அந்த கொடூரமான காரியத்தை செய்தாரோ, அவருக்கு எல்லாருமே நண்பர்களாக இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவன், சேட்டலைட்டை கண்டுபிடிச்சவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், அப்புறம் இளவரசன், யார், இங்கிலாந்தினுடைய இளவரசன். இந்த மாதிரி 4 பேரும் அடிபடுது உள்ள. யார், உலகம் சுற்றும் வாலிபன் ஒருத்தர் இருக்கார் நம்ம தேசத்தில், எவனோ அவர் பேரையும் உள்ளே போட்டு விட்டுருக்கிறான், தெரியல என்னாச்சுன்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. மக்களுக்கு ஒரே குழப்பம், இப்படி தான் நடக்குமா? இதில் ஒரு முக்கியமான காரியம், நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2019 உருவான அந்த பேண்டமிக், அதாவது 2019 அந்த கொரோனா காய்ச்சல்னால உண்டான பிரச்சனையே இவர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறாப்புல. அதில் எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது. இதில் நிறைய உண்மை இருக்குது, நிறைய பொய் இருக்குது, நிறைய எக்ஸ்ட்ரா கட்டுக்கதை இருக்குது. ஆனால் எது உண்மை எது பொய்யோ ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாம் பணக்காரங்க, யார் என்னனாலும் செய்யலாம், எப்படினாலும் எந்த ஃபைலை வேணாலும் மாற்றலாம், எப்படி வேணாலும் மறைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இதில் தெரிந்து கொள்ள போகிற ஒரு காரியம் என்ன, எங்கே பணம் நிறைய இருக்கிறதோ, முக்கியமான ஒரு காரியம் பற்றி பேசப்படுகிறது. இவர்கள் எல்லாரும் நரபலி செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு நியூஸு, இதிலிருந்து பகிரப்படுகிறது. இன்னொருத்தர் சொல்றார், இவர்கள் எல்லாரும் சாத்தானை வழிபடுகிறவர்களாய்
இருக்கிறார்கள். மறைமுகமான சாத்தானுடைய கூட்டமாய் இவர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளை கொண்டு சென்று நரபலி செலுத்தினார்கள். மாம்சங்களை திங்கிறவர்களாக இருந்தார்கள். கேனிபல்ஸ், மாம்சம் திங்கிறவங்க முதல்ல இருந்தே இருக்கிறாங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்து பார்க்குறதுக்கு தான் கோட் சூட்டு போட்டுட்டு நல்லா. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டு பாருங்கள், எங்களை சொல்கிறீங்களே முஸ்லீம்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா கிறிஸ்துவ நாட்டில் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? கிறிஸ்துவ மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இப்போது ஒரு விசுவாசி நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன நம்ம கிறிஸ்துவ நாடுன்னு சொல்கிறோம், கடைசியில் இப்படியெல்லாம் மக்கள் இருப்பாங்களா? ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அமெரிக்காவை வேத வசனம் என்ன சொல்லுது? பாபிலோனுக்கு ஒப்பிடுகிறது, விழுந்து போன பாபிலோனுக்கு ஒப்பிடுகிறது. ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார், ஓ ஃபாலன் பாபிலோன், அமெரிக்கா இஸ் அ ஃபாலன் பாபிலோன் அப்படின்னே பிரசங்கம் பண்ணியிருக்கார். அப்படின்னா என்னென்னா, விழுந்து போன அந்த தேசம் வந்து ஆண்டவருடைய, அதாவது இன் காட் வி ட்ரஸ்ட். அவங்க டாலரில் பார்த்தீங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட்ன்னு தான் போட்டிருக்கோம். ஆண்டவருடைய உபதேசத்தில் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் வந்து அந்த தேசத்தையே உருவாக்குறார், கிறிஸ்துவ நாடை தான் உருவாக்குறார். ஆனால் எங்கும் செய்ய முடியாத பாவம் எல்லாம் இன்றைக்கி அமெரிக்காவில் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அது விழுந்து போன ஒரு தேசம், விழுந்து போன ஒரு பாபிலோன். கலாச்சாரம் விழுந்து போச்சு, அதில் இருக்கிற மக்கள் விழுந்து போயிட்டாங்க. நிறைய பாவம். ஹாலிவுட்டில் இல்லாத பாவமே கிடையாது. அதில் வேலை செய்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடக்குமா அப்படின்னா, அந்த நாட்டில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் நம்ம நாட்டிலையும் நடந்துட்டு தான் இருக்குது, வெளியே தான் வரமாட்டேங்குது. ஏதோ இந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு, அதனால் நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரிய வருது. சாத்தானை வழிபடுகிறவன் கோயம்புத்தூர்லேயும் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சாத்தான் சபை அமெரிக்காவில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லேயும் சாத்தான் சபை இருக்குது. எத்தனை பேர் அங்கே போயிட்டு இருக்கான், என்னத்தை செய்கிறான்? பவர் கிடைக்கிறதுக்கு, பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதற்கு, பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சம்பத்துகளையும் பணத்தையும் சம்பாதித்து கொள்வதற்கு என்னெல்லாம் செய்கிறதுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் பலவிதமான விச் கிராஃப்ட், பலவிதமான சூனியங்கள், பில்லி சூனியங்கள் செய்யப்படுகிறது. எதற்காக செய்யப்படுகிறது? ஒருவன் பிஸ்னஸில் வளர்ச்சி அடைய வேண்டும், அவன் பிஸ்னஸில் பெருசாக இருக்கணும், நிறையா பணம் வரணும் அவனுக்கு, அப்படிங்கிறதுக்காகவே ரிச்சுவல்ஸ் செய்யப்படுகிறது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் நம்மளுடைய நார்த் இந்தியாவில், எந்த பேர் மறந்து போச்சு, நல்ல ஒரு மாநிலம், அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி 2 பேர் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அவங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்க. குடும்பத்தில் எல்லாரும் தற்கொலை செய்து கொண்டது. காலையில் போய் ஒரு பால்காரன் போய் தட்டுறான், கதவை தட்டுறான், யாரும் திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் ஆச்செல்லாம் சந்தேகம் வர ஆரம்பிச்சுன்னா, அந்த வீடு பூட்டியாக இருக்குது, இப்படி பூட்டி இருக்க மாட்டாங்களே, யாரோ வருவாங்க வெளியே போவாங்களே அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுக்குறாங்க. நியூஸ் போய் போலீஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் இந்த வீட்டில் தான் சாத்து சந்தேகமாக இருக்குது, மர்மமாக இருக்குது, சீக்கிரம் வந்து பாருங்கள். உடனே அவங்க போய் கதவை உடைச்சிட்டு உள்ளே போனால் எல்லாரும் அப்படியே செத்து கிடக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொன்னால், நைட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆத்மாவுக்கு போயிட்டு திரும்பி வர மாதிரி ஒரு சாத்தானுடைய பூஜை என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க எல்லோரும் சேர்ந்து செய்துக்கிறாங்க, குடும்பமாக உட்காந்து செய்துக்கிறாங்க. ஒரு சாத்தானுடைய பூஜை நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த சரீரத்துலேருந்து வெளியே போயிட்டு என்னமோ பண்ணிட்டு உள்ளே வரதான், அது என்னன்னு தெரில, இந்த கூடு விட்டு கூடு பாயிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆவி வந்து நம்மளுடைய சரீரத்தை விட்டு நம்ம வெளியே போயிட்டு மறுபடியும் வெளியே வர்றதுக்காக ஏதோ ஒரு பூஜை. இந்த மாதிரியான சாத்தானை வழிபடுகிறவர்கள் இன்றைக்கும் நம்ம தேசத்திலும் நம்மை சுற்றியும் நமக்கு தெரியாமல் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு? ஒரு பக்கத்தில் பார்த்தா பாவத்தின் பெருக்கம் மிகவும் அதிகமாய், செல்வந்தர்கள் எல்லாரும் பாவத்தை விரும்பி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு வாசிங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம்
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய வேத புஸ்தகம் கடைசி நாட்களை பற்றி எச்சரிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா அந்த நாட்கள் கொடிய நாட்களாய் இருக்கும். இன்னைக்கு நம்ம நல்லதே ஒரு நல்லது கூட நம்ம கேள்விப்படுறதே கிடையாது. நியூஸா ஓப்பன் பண்ணி பாருங்க, இவன் அவனை வெட்டினான், குத்தினான், ஜெயிலுக்கு போனான். முந்தையாவது நல்ல நல்ல செய்திகளாக இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் பண்ணாங்க, நெல் மூட்டை எடுத்தாங்க, நியூஸு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மழை பெய்தது, விவசாயம் நடந்தது, இத்தனை அறுவடை கிடச்சிச்சு, இவ்வளோ பாசனங்களுக்கு நீர் திறந்து விட்டாங்க, இப்படியாச்சு அப்படியாச்சு, இந்த நலத்திட்டம் அந்த நலத்திட்டம், இப்படியாக என்ன பண்ணாங்க நியூஸ் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நியூஸை பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாமே எப்படி இருக்குது? இவன் ஏமாற்றினான், இவன் குத்தினான், இவன் வெட்டினான், ஜெயிலுக்கு போனான், அந்த அரசியல்வாதி ஊழலில் மாட்டினார், லஞ்சத்தில் மாட்டினார், இவர் பிடிபட்டார், அவர் பிடிபட்டார், இப்படித்தான் போயிட்டுருக்கு. எந்த நன்மையும் இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன பண்ணுவதில்லை, கேள்விப்படுவதே இல்லை. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாமலும் சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரையும் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டதில் நீ விட்டு விலகி. ஒன் வார்னிங் ஃபார் த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களை குறித்த மிகப்பெரிய எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. மனுஷங்க எப்படி இருப்பாங்க? மிருகங்களை விட மோசமாக இருப்பார்கள். எந்த மனுஷனையும் அவன் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் செய்வானா அப்படின்னு கேட்க தோணும். அவ்வளவு காரியங்கள் கடைசி நாட்களிலே பாவத்தின் விளைவினால், பாவத்தின் பெருக்கத்தினால் நடக்கும். இப்போ எங்கே பாவம் அதிகமாக பெருக்கப்படுகிறதோ அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், விசுவாசத்தை விட்டு விலகுகிற கூட்டம் பெருகி இருக்கும், அவிசுவாசம் பெருகி இருக்கும், சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் 3ஆம் வசனத்தில், துரோகிகள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறவர்கள். ஆண்டவரை பற்றின நினைப்பு, சிருஷ்டிகளை பற்றின நினைப்பு, படைத்தவரை பற்றின நினைப்பு ஒரே வார்த்தையில் சொல்லுன்னு சொன்னால், இவர்கள் எல்லாரும் தெய்வத்தை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இன்னும் ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால் ஏதிஸ்ட், கினாஸ்டிக் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் பலவிதமான காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், உண்மையான கர்த்தரையும் ஆண்டவரையும் மறுதலிக்கிற கூட்டம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறது. இது யாருன்னு சொன்னால், பேர் தான் ஜானு, பேர் தான் மேத்யூ, பேர் தான் பால். ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் என்னது? அயோக்கியத்தனம், கொடுமை, பாவம். அந்த பேருக்கு கெட்ட அர்த்தங்களை கொண்டு வருகிற மனுஷர்களாய் இன்றைக்கி நிறைய பேருக்கு கிறிஸ்தவ தேசத்தில் போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நான் ஃபாரினில் இருக்கும்போது ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், இந்த ஐவன் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டார். என்னுடைய மூத்த பையன். நான் சொன்னேன், ஐவன்னு சொன்னால் யோவான், ஜான் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன்.
அவர் ஜான்னா யாருன்னு கேட்டார். எனக்கே வெக்கமாக போயிடுச்சு. நான் சொன்னேன் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா. டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியா? டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜானான்னு கேட்குறாரு. ஆனால் ஊர் என்ன ஊர்? கிறிஸ்தவ நாடு. பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது, யாருக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் போய் 2 கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன் இப்படி மாறினார்கள்? கடைசி காலம் என்று வரும்போது, கடைசி நாட்களிலே தேவனுடைய பக்தியை பெற்றிருந்தாலும் வேஷத்தை தரித்தவர்களாய் அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் கடைசி நாட்களிலே. எலான் மஸ்க் யாருன்னு சொன்னால் ஒரு ஏத்திஸ்ட் ஃபெலோ. பில் கேட்ஸ் யாருன்னு சொன்னால் ஒரு ஏத்திஸ்ட் ஃபெலோ. இதெல்லாம் ஏத்திஸ்ட் ஃபெலோஸ், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்படியே பேர் வச்சிருந்தாலும் பேருக்கு தான் கிறிஸ்தவர்கள். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப் வச்சுருந்தா தான் உங்களுக்கு கல்லறை கிடைக்கும், உங்களுக்கு குழந்தை ஞானஸ்தான சர்டிஃபிகேட் கிடைக்கும், உங்களுக்கு திருமணம் பதிவாகும், இல்லைன்னா ஆகாது. அதுக்காக மெம்பர்ஷிப் வச்சுருப்பான். இன்றைக்கி நம்மளால் அந்த மாதிரி மாறிட்டான். சர்ச்சுக்கு வாடான்னு சொன்னால் சிஎஸ்சிக்கு போகிறான். எதுக்கு? மெம்பர்ஷிப்புக்காக. அப்போ தான் என்ன கிடைக்கும்? சலுகைகள் கிடைக்கும். இப்போ ஆத்மா முக்கியம் இல்லை, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கணும், தியானிக்கணும், பேசணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்தால் போதும், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு சர்ச்சில் நம்ம பேரை பதிவு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டில் எழுதி வாங்கிக்கிட்டால் போதும், நமக்கு எல்லாம் செய்வாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தெரியும் அங்கே என்ன நடந்ததோ அங்கே தான் அதே போல் இங்கேயும் நடக்க போகுது. நம்முடைய ஆத்துமாவின் மேலே ஒருத்தனுக்கு கரிசனை இல்லைன்னு சொன்னால் அது சபையே அல்ல. அங்கே யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் டென்மார்க்லேயோ ஒரு ஸ்வீடன்லேயோ இல்லை ஒரு ஃப்ரான்ஸ்லேயோ ஒரு சுவிட்சர்லாண்டுலேயோ அங்கே போகிற அந்த சபையில் நீங்கள் 4 வாரம் வரணினாலும் சரி, 40 நாள் வரணினாலும் சரி, 100 நாள் வரணினாலும் சரி, யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் மெம்பர்ஷிப், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை வாழ்க்கையில் கல்யாணம், சைல்டு டெடிகேஷனு, அடுத்து கல்லறை, 3 தான் வேணும். ஆனால் அதே கலாச்சாரம் நம்முடைய தேசத்தில் வருதுன்னு சொன்னால் இந்த சபையும் குறை சொல்ல, மக்களை தான் குறை சொல்லணும். சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்களோ, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்களோ, ஐயர்மார்களோ யாரும் சர்ச்சுக்கு வராதிங்க, வீட்டில் இருங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. எல்லோரும் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. சிஎஸ்சி சர்ச்சாக இருந்தாலும் சரி, ஆங்கிலிக்கன் சர்ச்சாக இருந்தாலும் சரி, என் கேத்தலிக் சர்ச்சே எடுத்துக்கோங்களேன், அங்கேயும் எல்லோரும் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மால் பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போனோன்னா பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார், பைபிள் படிங்கன்னு சொல்லுவார், ஏன் வரலான்னு கேட்பார், இது பண்ணலான்னு சொல்லுவார், அது பண்ண. இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் இங்கே போய் சேர்ந்துக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஒரு நாள் போயிட்டு 3 நாள் வீட்டில் இருந்துக்கலாம். இதுக்கு தான் போகிறது, வேறு எதுக்கு போகிறாங்க? அப்போ பார்க்கும்போது யாரும் கேட்க போகிறதில்ல. கடைசி நாட்களிலே இப்படி தான் நடக்கும். தேவ பக்தி அற்று போகும். மனிதர்கள் நடத்திய கடவுளுடைய பயத்தை என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய பயத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. யாரும் கர்த்தருக்கு பயப்படவே மாட்டாங்க. தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பிப்பார்கள். இஷ்டம் போல செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு தேவனாகிய கர்த்தர் மேலே இருக்கிறாரு, நம்மளை பார்க்குறாரு, என்ன பண்ணாலும் நம்மளை பார்க்குறாரு. நம்ம இப்படி பாவம் செய்கிறோமே, அவருக்கு ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம், ஒரு நாள் நம்ம நரகத்துக்கு போனால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற யோசனையெல்லாம் வரவே வராது, சுத்தமாக வராது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு தணிந்து போகும். இப்போ இன்றைக்கு ஏன் நடந்தது இந்த சம்பவம்? இவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பணத்தின் பெருக்கம், ஆசீர்வாதத்தின் பெருக்கம். அவனுக்கு ஆண்டவருடைய தேவையே தேவையில்லை.
யார் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறான்? பஞ்சத்தில் இருக்கிறவன், பரதேசி, சுகம் இல்லாமல் இருக்கிறவன், அவன் தான் ஆண்டவரை தேடுறான். ஆண்டவர் எனக்கு சுகம் தாரும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதத்தை தாரும். இவனுங்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிச்சு பல நட்சத்திர ஹோட்டல்ஸை கட்டிட்டு ஃப்ளைட்லேயா பறந்துக்கிட்டு காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவன் நான் ஆண்டவரை தேடுவான். அவன் என்ன பண்ணுறான்? கடவுளுடைய பயமே இல்லாமல் சுற்றி திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தை பற்றி பேசும்போது, கடைசி நாட்களை பற்றி பேசும்போது 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை யாரா வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அக்கிரமம் அதிகமாய் பெருகி இருக்கிறபடியினால, அநியாயம் அதிகமாய் பெருகி இருக்கிறபடியினால அன்பு தணிந்து போகும். டைவோர்ஸ் ஏன் அதிகமாக வருது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் செய்கிறவன் யாருன்னு கேட்டால் சாத்தான் தான். கடைசி நாட்களில் சாத்தான் செய்கிற காரியம்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பாவத்தினுடைய பெருக்கம், கடவுளை விட்டு பிரிந்து போவது, தெய்வ பயம் இல்லாமல் வாழ்வது, என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற மனப்பக்குவத்தை கொண்டு வந்து கொடுப்பது, இதெல்லாம் யார் செய்கிறான்னு சொல்கிறான்? சாத்தான் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ அக்கிரமத்தின் மிகுதினால் யார் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. கடைசி நாட்கள் நடக்க போகிற காரியத்தை பற்றி சீஷர்கள் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு ஏன் டைவர்ஸ் நடக்குது? கணவன் மனைவியால் சேர்ந்து வாழ முடியல. 1960, 70, 80 வரைக்கும் எடுத்துக்கோங்க ஜெனரேஷனை. யாராவது டைவர்ஸ் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரே ஒரு மனைவி தான். எத்தனை வருஷம்? சாகிற வரைக்கும். சாகிற வரைக்கும் எங்கேயும் கவுன்சிலிங் கிடையாது, பெரிய லெவலில் பஞ்சாயத்து கிடையாது, பெரிய லெவலில் குடும்ப நல கோர்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக இருந்தது, நல்ல உறவாக இருந்தது கணவன் மனைவிக்கு இடையில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 டைவர்ஸ் நடக்குது ஒரு நாளைக்கே. சேர்ந்து வாழ முடியவில்லை. சரி, இயேசுவை அறியாதவங்க தான் அவங்க குடும்பத்தில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழும்புகிறது. அன்பு தணிந்து போகிறது கடைசி நாட்களிலே. பிசாசு என்ன பண்ணுறான்? கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அன்பை உடைக்கிறான். நல்ல மனைவி கிடைச்சிருந்தாலும் திருப்தி இல்லை, போய் அடுத்தவன் முன்னாடி பார்த்துட்டு இருப்பான். இல்லை நல்ல புருஷன் கிடைச்சிருந்தாலும் திருப்தி இல்லை, வேற ஒரு புருஷனை அபகரிக்கிறாங்க. என்ன நடக்குது? அன்பு தணிந்து போகிறது. யார் செய்கிற அந்த காரியத்தை? பிசாசு செய்கிறான். ஏன் செய்கிறான்? இதான் கடைசி காலம். நாம் பார்க்குற மூவிஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக படம் எடுக்கிறாங்களா? நான் போன வாரமே சொன்னேன், வாழ்க்கையில் முன்னேறதுக்கான படம் எடுக்கிறாங்களா? இல்லை. ஆஃபீஸில் வேலை செய்யும்போது மலர்கிறது காதல் படம் ஸ்டோரி, மனைவி இருக்கும், அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கும். இது ரெண்டில் யார் சூஸ் பண்ணுறா? இதுதான் கதை. அது ஏதோ கட்டாயத்தில் நடந்த திருமணம். இப்போ தான் உண்மையான காதல் பிறக்கிறது. எங்கே? ஆஃபீஸில். இது வரைக்கும் பிறக்கலை, பார்த்ததுக்கப்புறம் தான் பிறக்குது. அடுத்தது டீச்சருக்கும் மகனுக்கும் மலர்கிறது காதல். டீச்சருக்கு வயசு எவ்வளவு? 26 வயசு. இவனுக்கு வயசு எவ்வளவு? 18 வயசு, 19 வயசு. ரெண்டு பேருக்கு இடையே நடக்கிறது என்னது? காதல். இப்படி தான் படம் எடுக்கிறாங்க. இப்படிலாம் படம் எடுக்க, இதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கு ஒரு ஜெனரேஷனே ஆண்டவருடைய பயம் இல்லாமல், தேவ பயம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், அக்கிரமத்தின் மிகுதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு சொன்னார்.
அந்த மாதிரி அன்பு தணிந்தவர்களாய் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். முதல் அடையாளமே பாவத்தின் பெருக்கம். ரெண்டாவது அடையாளம் என்ன? பாவத்தின் பெருக்கத்தினால் உண்டான அப்போஸ்டசி, ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்படின்னா விசுவாசத்திலிருந்து விழுந்து போகிறது. விசுவாசிகள் கம்மியாக இருப்பாங்க, பாவிகள் அதிகமாக இருப்பாங்க. அதான் சொல்றாரு, முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பான், நல்லா தான் இருப்பான், ஆண்டவரை விசுவாசிக்கிறான்னு சொல்லுவான், ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்லுவான், இங்கே கம்யூனியனில் உட்காந்து நம்மளோட சேர்ந்து கம்யூனியன் குடிப்பான். ஆனால் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவத்தில் விழுந்தவனாக இருப்பான். பிசாசுடைய வஞ்சனையில் சிக்கி தேவனிடத்திலிருந்து விழுந்து போகிற கூட்டம் பெருகி இருக்கும். இப்போ ஏன் சொல்றாரு கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும்? என்ன ஏன் சொல்றாருன்னு சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்துவெல்லாம் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம்? ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணிடுவாங்க? மறுதளித்து விட்டு சென்று விடுவார்கள். மறுதளிக்கிற கூட்டம், இயேசுவை மறுதளிக்கிற கூட்டம். இப்போ இந்த மறுதளிக்கிறவங்க பற்றி பேசும்போது இது ஒரு பெரிய லெவலில் நடக்கும், சாதாரணமாக கிடையாது, பெரிய லெவலில். அந்தி கிறிஸ்து தான் அந்த காரியத்தை செய்வான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். 2 யோவானுக்கு போங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரெண்டு யோவான் 1:18 இல்லையா? சாரி, 1:18 வாசிங்க. என்ன வசனம் வாசிக்கிறீங்க? இல்லை, 1 யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி எந்த வசனம் அது? 2 யோவான் கரெக்டாக சொல்லுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சரி, ஓகே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது என்ன சொல்லியிருக்குது? கடைசி நாட்களில் அநேக அந்தி கிறிஸ்துகள் தோன்றுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்து என்பது ஏதோ ஒரு ஆளை குறிப்பது கிடையாது. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி முதல்ல இருந்தே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், நீரோ என்கிற மன்னன் அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர் எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணா, ரோம கொலோசியத்தில் சிங்கங்களை பட்னி போட்டு, பல நாட்கள் சிங்கங்களை பட்னி போட்டு யாரெல்லாம் ஊழியம் செய்கிறானோ அவனையெல்லாம் கொண்டு போய் இந்த அப்போஸ்தலர்லாம் கொண்டு போய் அந்த கொலோசியத்துக்குள்ளே தள்ளினான். தள்ளும்போது சிங்கங்கள் பாய்ந்து வருமா, இவங்கெல்லாம் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம்? ஓடுவாங்களாம். அதை இவங்க எல்லாரும் பார்த்து என்ன பண்ணாங்களாம்? ரசிச்சாங்களாம். அதுதான் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அதான் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு ஆவி. அதே மாதிரி அடால்ஃப் ஹிட்லர் அவன் ஒரு அந்தி கிறிஸ்துவை போல் செயல்பட்டான். ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவனை போல் செயல்பட்டான். இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் அடிமைப்படுத்தினான். கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த மாதிரி பார்க்கும்போது பல மனிதர்கள் பல காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் அவர்கள் எழும்பி இந்த பூமியை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்பது ஆண்டவருடைய காலத்திலிருந்தே, இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்குது. ஏதோ புதுசாக ஒன்று வரப்போகிறதில்ல, ஏற்கனவே இருக்கிறது தான் திரும்ப திரும்ப பல விதத்தில் நம்ம மத்தியில் என்ன பண்ணிக்குது? இந்த சாத்தான் என்ன பண்ணுறான்? காட்டுறான். நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, புதின் ஒரு அந்தி கிறிஸ்தா, ரஷ்ய அதிபர் புதின் அவர் அந்தி கிறிஸ்தா
இல்லை யார் இந்த டொனால்டு ட்ரம்ப்பு அந்த ஆள் ஒரு அந்தி கிறிஸ்தா இருப்பானோ, இல்லை இவன் அந்தி கிறிஸ்தா இருப்பானோ, அவன் அந்தி கிறிஸ்தா இருப்பானோ, யாரையும் ஒரு ஆளை பின் பாயிண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அந்தி கிறிஸ்துவை ஆவியை பெற்றவனை எழுப்பி அவன் செயல்படுத்தியிருக்கிறான். முந்தி சொன்னாங்க அந்த யுஎன்ஏ ஒரு அந்தி கிறிஸ்து தான், யுனைடெட் நேஷன் அமைப்பே ஒரு அந்தி கிறிஸ்துவோட அமைப்பு தான். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறேன், அப்போ சொன்னாங்க எல்லா கவர்மெண்ட்டையும் ஒன்றாக்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி யூஎன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த கடைசி நாட்களில் நம் மத்தியில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஏன்னா சாத்தான் அதை செய்து கொண்டு தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறார் யோவான், நிறைய அந்தி கிறிஸ்துகள் தோன்றுவார்கள். இப்போ அந்த அந்தி கிறிஸ்து செய்கிற முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் டிசப்ஷன், அதாவது வஞ்சிப்பார்கள், மக்களை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையானது ஒன்று என்ன சொல்லுங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையானது என்ன? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஒரு பக்கம் வச்சிருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையானது இன்னைக்கு என்ன? நல்ல ஒரு வாழ்க்கை. எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன? நல்ல ஒரு வாழ்க்கை. அந்த நல்ல வாழ்க்கையை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் நீங்கள் எல்லாரும் சாஞ்சிருவீங்க. இப்போ பிசாசு எப்படி வஞ்சிப்பான்? இப்படி தான் வஞ்சிப்பான். 2 யோவான் 2:22 வாசிங்க. 2 யோவான் 1 யோவான் 2:22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை, முதலாவது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் யாரு? சாத்தான், பிசாசு தான். அப்போ பிசாசுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். அந்தி கிறிஸ்துவின் மூலமாய் அவன் செயல்படுத்த போகிற காரியம் என்னன்னு சொன்னால், யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் பிதாவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அந்த விசுவாசத்தில் இருந்து அவர்களை வஞ்சிக்க வேண்டும், அவர்களை வெளியே எடுக்க வேண்டும். இதுதான் சாத்தான் செய்ய போகிற காரியம், மிகப்பெரிய காரியம். டிசப்ஷன், வஞ்சிக்கிறவர்கள். அப்போ நீங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுவீங்க? நான் சாத்தான் சபை, நீங்கள் வாங்க, நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் எங்க கூட சேர்ந்துக்கங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாத்தானை ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் யாராவது போவீங்களா? யாரும் போக மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சாத்தான்னு சொல்லிட்டு. அப்போ சாத்தான் எப்படி வஞ்சிக்கணும்? அந்தி கிறிஸ்துவை வெளிப்படையாக வெளியரங்கமாக அவன் காட்டவே மாட்டான். எது வரைக்கும் காட்ட மாட்டான்? எல்லாரும் வஞ்சிக்கப்படுற வரைக்கும் என்ன பண்ண மாட்டான்? காட்டவே மாட்டான். அப்போ அந்தி கிறிஸ்து எப்படி செயல்படுவார்? இயேசு கிறிஸ்துவின் சீசனை போல தான் செயல்படுவார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி செயல்படுவார்? விசுவாசிகளை எப்படி வஞ்சிக்க முடியும்? சத்தியத்துக்கு விரோதமான காரியத்தை செஞ்சால் யாரையும் வஞ்சிக்க முடியாது. ஆனால் சத்தியத்திலே ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ பாருங்க, மிராக்கல் நைட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் மிராக்கல் பற்றி தெரியும். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, சரி நடக்குது. ஒரு மிராக்கல் நைட்டு, அந்த மிராக்கல் நைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான மிராக்கல்லாம் நடக்க போகுது.
நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க போகிறீங்க. வித்தியாசமான அற்புதம். நடக்காதவங்க நடக்க போகிறாங்க, வாய் பேசாதவங்க பேச போகிறாங்க, கண்ணு முன்னாடி பிசாசுகளாக துரத்த போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம், எல்லாரும் முன்னாடி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படி நீங்கள் சொன்னால் விசுவாசிங்களாம் ஆன்னு வாயை பொழந்துட்டு மிராக்கிள் நைட்டுக்கு எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க, போய் உக்காந்துருவாங்க. கண்டிப்பாக உட்காருவாங்க. என்ன சொல்லுவாங்க, இதைத்தானே நம்ம பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசு அற்புதம் செய்கிறவன் தானே சொல்கிறாரு, அதே அற்புதம் தானே இங்கே நடக்க போகுது, எல்லாரும் போய் என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தெரியும் அங்கே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாரா சாத்தான் அற்புதம் செய்கிறானான்னு தெரியும். வித்தியாசமாக இருக்கும் அந்த ஆராதனை. வித்தியாசமான முறையில் பாட்டு பாடுவாங்க, வித்தியாசமான முறையில் ஆராதனை செய்வாங்க, வித்தியாசமான முறையில் குதிப்பாங்க. ஒரு பரிசுத்தவானால ஒரு விசுவாசியினால அப்பேற்பட்ட ஆராதனையில் போய் உட்காந்துருக்கவே முடியாது. இதில் என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பிரதர், இதில் என்னமோ இடிக்குது, இதில் என்னமோ சரியில்லையே, இதில் என்னமோ பிரச்சனை இருக்குது, அது பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல பேசுவார். இப்போ பாருங்கள், இந்த மீட்டிங்கு நடக்கும், போகிறவங்க விசுவாசி தான், ஆனால் அதை கொண்டாடுற விசுவாசிங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சே என்னம்மா அற்புதம், என்னம்மா ஆராதனை, என்னம்மா பாரு, எல்லாம் எப்படி உழுவுறாங்க பாரு, எப்படி பிறல்றாங்க பாரு, எப்படி குதிக்கிறாங்க பாரு, பிசாசெல்லாம் எப்படி ஓடுது பாரு, அவர் கையை தூக்குறாரா அப்படியே 2 கிலோமீட்டருக்கு பாஞ்சு போய் விழுவுது பாரு, இப்படி கோட்டை எடுக்கிறாரா எப்படியெல்லாம், இப்படி தான் வஞ்சிப்பான் அந்தி கிறிஸ்து. ஏன்னா விசுவாசியை இப்படி தான் வஞ்சிக்க முடியும். விசுவாசிகிட்ட வந்து நான் சாத்தான் என்னை ஏற்றுக்கோன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை அப்படியே சாத்தானுடைய தூதனாய் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனை, சாத்தானுடைய தூதனாய் சாத்தானை பின்பற்றுகிறவனாய் எப்படி மாற்ற முடியும்னு சொன்னால், இந்த சத்தியத்துக்குள்ள லேசாக ஒரு டிராப் பாய்சனை விட்டா போதும். அடுத்தது பொருளாதாரத்தில் உயர்வு. யார் வேணான்னு சொல்லுவா? நம்ம சர்ச்சுக்கு வர நிறைய விசுவாசிகள் எனக்கே தெரியும் கஷ்டப்படுறாங்க. எத்தனை வாரத்துக்கு பாஸ்ட்டாக இந்த 5000 10,000 சம்பளத்துக்கு ஊழியம் பண்ணுறது, வேலை செய்கிறது, சம்பளம் பெருக மாட்டேங்குது. ஆனால் எக்ஸ்பென்ஸ் மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பெருகிட்டே போகுது. மாதம் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டியே எல்லாம் போகுது நம்ம வாழ்க்கை. சாத்தான் பேசுவான். என்ன பேசுவான்? இப்போ இன்றைக்கி வந்து நிறைய ஹோட்டலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் போட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. என்ன மீட்டிங்கு? வாழ்க்கையில் செழிப்பது எப்படி. நடத்துகிறவன் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டான், வேலைக்கு போயிருக்க மாட்டான், 5 பைசா சொந்த கால் நின்று சம்பாரிச்சிருக்க மாட்டான். ஆனால் அவர் இன்றைக்கி லைஃப் கோச்சு. என்ன கோச்சு? லைஃப் கோச். அவர் என்ன கோச் பண்ண போகிறாரு உங்களுக்கு? பணம் சம்பாதிப்பது எப்படி, கிறிஸ்துவ வழியில் வேதாகம பிரின்சிபலை வைத்து பைபிளில் இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்திக்கிறது. சும்மா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னா விசுவாசியெல்லாம் எவனும் வரமாட்டான், நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து எப்படி வஞ்சிக்கிறான்னு பாருங்கள். அந்தி கிறிஸ்து எப்படி வஞ்சிக்கிறான்னு சொன்னால், வேதாகம முறையின்படி பைபிளில் இருந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில் செழிப்பது எப்படி, வாழ்க்கையில் பெரியாளாவது எப்படி. உடனே விசுவாசி பார்ப்பான், நம்ம பாஸ்டர் பண்ணுற பிரசங்கமெல்லாம் பிரசங்கமே இல்லை, அவர் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், என்னைக்காவது இதெல்லாம் சொல்லித்தராரா, பணக்காரனாவது என்னைக்காவது பேசியிருக்காரா, நான் இங்கே போகிறேன் கிளம்பி போவோம். இப்படியெல்லாம் பிசாசு என்ன பண்ணுறான், கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். மிகப்பெரிய வஞ்சனை இந்த அந்தி கிறிஸ்துவினால் நடத்தப்படும். கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள், அவங்களுக்கு தெரியாமலே கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள், அவங்களுக்கு தெரியாமலே பிதாவை மறுதலிப்பார்கள். இன்னைக்கு சபை என்ன, உபதேசம் என்ன,
கிறிஸ்தவனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி சபை என்ன, உபதேசம் என்ன, அவங்களாம் பைபிளில் தான் பிரசங்கம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி நமக்கு சோறு போடுவாங்களா, எப்படி இன்றைக்கி எனக்கு பிரியாணி போடுவாங்களா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு குதின்னு குதிச்சுட்டு அவன் போகிற பிரியாணி சாப்பிட்றது. ஒரு சர்ச்சு வந்து சூரம்பட்டியில் ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ஆள் அதில் போனாப்புல அவரை நான் சந்தித்தேன். அவர்கிட்ட கேட்டேன், ஏயா நீ எந்த சர்ச்சுக்கா போகிற? அது ஏதோ ஏசாமி சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, எந்த சர்ச்சுன்னு தெரிலிங்க. எப்படி இருக்கிறாங்க மக்கள் எல்லாம்? எல்லாம் டை கட்டிக்கிறாங்க, ஒரு மாதிரி பேட்செல்லாம் வச்சுருக்குறாங்க. சரி என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணுறதில்ல. முடிஞ்சு போகும்போது எனக்கெல்லாம் சோறு போட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா என்ன பண்ணுவாங்க, செலவுக்கு காசு கொடுப்பாங்க. அதனால் நான் போகிறேன். இப்படியே நடக்குது. இந்த சாத்தானுடைய சபைகளினால மக்கள் என்ன பண்ணுறாங்க, கெட்டு போகிறாங்க. பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ், நிறைய பெரிய பெரிய மெகா சபைகள்லாம் பார்க்கும்போது ஏன் பிரச்சனை நடக்குது, ஏன் விழுந்து போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான சத்திய வசனம் அவங்களுக்கு போதிக்கப்படுவதில்லை. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க, எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும், எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா மெடிசனுக்கு 20% டிஸ்கவுண்ட் தரோம், எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். குரூப்பாக ஒரு 10 பொண்ணு 10 மாப்பிள்ளை, 10 பொண்ணுக்கு 10 மாப்பிள்ளை இல்லை, ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை, 10 பேராக உட்கார வச்சுருக்குறாங்க. இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. செலவெல்லாம் யார் பார்த்துக்கிறதா? பாஸ்டர் பார்த்துக்கிறாராம். எல்லாருக்கும் குரூப்பாக என்னது, ஒரு கல்யாணம். ஸ்தோத்திரம். எல்லோரும் குரூப்பாக ஒரு கல்யாணம். அவங்க சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் குரூப்பாக சாப்பாடு. அதில் அவன் சர்ச்சுக்கு வருவான். என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் செய்து, இப்படியெல்லாம் செய்து சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணுறதில்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்ல, சத்தியம்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிறதில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதில்ல. இதெல்லாம் எதையுமே பார்க்காம ஏதாவது சலுகைகளை கொடுத்து மக்களை வர வைத்து ஏதாவது ஒரு சாப்பாடை ஒன்று போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி சர்ச்சுக்குள்ளே வச்சுருக்கணும். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துனுடைய சபைகள். என்ன பாஸ்டர் பொசுக்குன்னு அந்தி கிறிஸ்துன்ட்டீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் விழுந்து போவாங்க. அதான் சொல்கிறேன் நான். அந்தி கிறிஸ்துடைய வஞ்சனையிலே இவர்களெல்லாம் விழுந்து போகிற காலம் வரும். விழுந்து போகிற காலம். குமாரனை மறுதளிக்கிறவர்கள் நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க அந்தி கிறிஸ்துனா விசுவாசிகளை கொடுமைப்படுத்துகிறவன் தான் அந்தி கிறிஸ்துன்ட்டு. இல்லை, விசுவாசிகளை கொடுமைப்படுத்துறதெல்லாம் இன்னும் வரப்போகுது. ஆனால் இப்போ அந்தி கிறிஸ்து எப்படி செயல்படுறான்னா, ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடாது. யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்குறீங்களோ, அந்த சத்தத்தில் விழுந்து போகிறீங்களோ, நீங்கள்லாம் அந்தி கிறிஸ்துவினால் வஞ்சிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். சத்தியத்துக்காக சபைக்கு வரணும். ஆண்டவர் அறிகிற அறிவில் என்ன பண்ணணும், வளர்ச்சி அடையணும். வேதாகமத்தை வாசிக்கணும். எல்லா பிரசங்கத்தையும் அப்படியே ஏற்றுக்கூடாது. எல்லா பிரசங்கத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் பண்ணுற பிரசங்கம் உட்பட சேர்த்து சொல்கிறேன். வேதாகமத்தில் இருந்தால் பாஸ்டர் சொல்கிறாரா, பைபிளில் இருந்தால் பிரசங்கம் பண்ணுறாரா, இல்லை சொந்த கதையை விட்டுட்டுக்கிறாரா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பைபிள் சொல்லுது டெஸ்ட் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு வருகிற ஆவி எந்த ஆவி என்று நீங்கள் சோதித்து அறிந்து பாருங்கள். எந்த ஊழியத்துக்கு போனாலும் அந்த ஊழியத்தில் என்ன நடக்குது, இது பரிசுத்த ஆவிதானா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரே சொல்லிடுவார். இது பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஒரு சில ஆளுங்க மண்டையாடுறதை பார்த்தாலே எனக்கு தெரியும், இது பரிசுத்த ஆவி இல்லை, இது என்ன ஆவி, இது அசுத்த ஆவின்னு. இது வித்தியாசமாக மண்டையாட்டுவாங்க. உடனே தெரிஞ்சிடும் இது வேற ஏதோ ஆவியில் செயல்படுது. யோகாவில் உட்காந்துருக்கிறவங்க கூட மண்டையாடிட்டு தான் இருக்கிறான். சத்துகுருவுக்குள்ளே போய் உள்ளே போய் பாருங்கள் என்ன நடக்குது. உள்ள சத்துகுரு வீட்டில்
யோகா மையத்தில் என்ன நடக்குது? இதே தான் நடக்குது. இந்த ஆவிகள் தான் கிரியை செய்கிறது. இந்த ஆவிகள் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமானா முடியும். இந்த ஆவிகளால் அற்புதம் செய்ய முடியுமானா முடியும். மோசேயின் காலத்திலே பாருங்களேன், பார்வோனுடைய அரண்மனையிலே பாருங்களேன், மோசேவே ஷாக்காகி பார்க்குறான். என்னடா நம்ம தான் கோலை பாம்பா மாற்றுறோன்னு பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனும் கோலை பாம்பா மாற்றுறானு. அப்போது அற்புத அதிசயம் நம்ம வாழ்க்கையில் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அற்புத அதிசயம் யார் பண்ணுறா அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து மிகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை போலவே வேஷத்தை போட்டு கிறிஸ்துவை போலவே அவனை காண்பித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பான். ஆலயம் மாதிரியே இருக்கும், ஆராதனை மாதிரியே இருக்கும், சபையை போலத்தான் இருக்கும். இதே பைபிள்ல இருந்தால் பிரசங்கம் பண்ணுவான். ஆனால் சத்தியம் மட்டும் வேற சத்தியமாக இருக்கும், உபதேசம் மட்டும் வேற உபதேசமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ எப்படி பாஸ்டர் நான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் பைபிள் படிங்கன்னு சொல்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் என்ன படிங்கன்னு சொல்கிறது? பைபிள் படிங்கன்னு சொல்கிறது. எதுக்கு படிக்க சொல்கிறது? சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க. எல்லா நேரமும் பாஸ்டர் உங்க கூட இருக்க மாட்டார். ஆனால் சத்தியம் உங்க கூட இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பிசாசும் உங்களை வஞ்சிக்கவே முடியாது. எல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்துட்ட போய் பிசாசு எதை வச்சு பேசுகிறான்? அவன் புஸ்தகத்தை வச்சு பேசலை. எதை வச்சு பேசினான்? பைபிளை வச்சு தான் பேசினான் பிசாசு. வசனம் அவனுக்கும் தெரியும், அந்தி கிறிஸ்துவுக்கும் வசனத்தை தெரியும். உங்ககிட்ட வந்து எப்படி வஞ்சிப்பான்னு சொன்னான், வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படித்தான் வஞ்சிப்பான். அதையே எப்படி கர்த்தர் முறியடிச்சார்? இயேசு கிறிஸ்து எப்படி முறியடிச்சார்? இதே வசனத்தை வச்சு தான் முறியடிச்சார். என்ன சொன்னார்? இப்படியும் போட்டப்பட்டிருக்கிறது, அதை பார்த்தியான்னு கேட்டார். அப்போது வசனம் படித்தா தான் நம்ம அந்தி கிறிஸ்துவோடைய வஞ்சனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். இன்றைக்கு 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன், நேரம் இல்லை, அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்ன? முதலாவது பாவத்தின் பெருக்கம். பாவத்தின் பெருக்கம். வாஸ்தவம் 2 தீமோத்தேயுல மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. கொடுமையான காலங்கள் வரும், கொடுமையான நாட்கள் வரும். நம்ம செய்திகளை கேள்விப்படும் போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா? அன்பு தணிந்து போகும். அடுத்தது பார்த்தோம், அந்தி கிறிஸ்து வஞ்சிக்கிறவனாக இருப்பான். எப்படி வஞ்சிப்பான்? புதுசாக உன்னை கொண்டு வந்து வஞ்சிக்க மாட்டான். இருக்கிறதுக்குள்ளே விஷத்தை ஊற்றி பாய்சனை கிளறி என்ன பண்ணுவான்? விசுவாசிகளை வஞ்சனைக்குள்ளே விழ வைப்பான். நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் போக போக கள்ள தீர்க்கதரிசியாக போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு நல்ல தீர்க்கதரிசியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் போக போக பிசாசுடைய வஞ்சனையில் விழுந்துடுறாங்க. ஒரு பென்ஸுக்கார ஒரு ஆடிக்கார கொடுத்துட்டானா போதும், ஒரு தொழில் அதிபர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா போதும், ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு அம்பானி மாதிரி ஒரு ஆள், ஒரு எஸ்கேஎம் மாதிரி ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாருன்னா போதும், அப்புறம் அப்படியே பணத்துக்கு பின்னாடி ஓடி சத்தியத்தை இழந்து போயிடறாங்க. நிறைய சபைகளில் இருக்கிற பிரச்சனை தான். நிறைய சபைகளை அந்தி கிறிஸ்து கையில் எடுத்துகிட்டு இருக்கிறான். இயேசுவை தியானிக்கிறது இல்லை, விசுவாசத்தை பற்றி பேசுறது இல்லை, சத்தியத்தை பற்றி பேசுறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? வாழ்க்கையில் பணக்காரங்களாம் மாறுறது எப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. பணக்காரங்களாம் மாறி என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா? எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? எதுவும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் நம்முடையது அல்ல. இன்னைக்கு நரகம் இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. யார் வஞ்சனை? அந்தி கிறிஸ்துவனுடைய வஞ்சனை எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நரகமே இல்லை, நரகம் என்பதே பொய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சத்தியத்தை பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்? மாற்றி மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இப்போ உங்களுக்கு சத்தியம் அறியலைன்னு சொன்னால் நீங்களும் அந்த வஞ்சனையில் மாட்டிடுவீங்க. எழுப்பி நிற்போம்.
மீதி அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். கடைசி நாட்களில் பிசாசு அந்தி கிறிஸ்து மிகப்பெரிய வஞ்சனையை சபையின் மத்தியில் நிறைவேற்றுவான், விசுவாசிகள் மத்தியில் செய்வான். அதிலிருந்து பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் எல்லா விசுவாசியும் பைபிள் படிக்கணும், நல்லா பைபிள் படிக்கணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். நம்முடைய உபதேசங்கள் என்ன, நல்ல உபதேசங்கள் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் டெய்லி படிங்க, கேள்வி கேளுங்க, எல்லாத்தையும் ஈஸியாக ஏற்றுக்காதீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொன்னால் கண்ணை மூடிட்டு அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இவங்க சொல்கிறது கரெக்டா, இப்படியெல்லாம் வேத புஸ்தகத்தில் இருக்குதா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாமான்னு கேளுங்க. கேட்டு சோதித்து பாருங்கள் சொல்லியிருக்குது வேத புஸ்தகத்தில். கடைசி நாட்களில் உங்களிடத்தில் வருகிற ஆவியை நீங்கள் சோதித்து பாருங்கள். டெஸ்ட் த ஸ்பிரிட். சோதித்து பார்த்து ஏற்றுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் செய்யாத காரியத்தெல்லாம் அந்தி கிறிஸ்துவினோட ஆவி செய்யும். கீழே விழுந்துடாதீங்க, கண்ணை மூடிட்டு அதையும் இதையும் பார்த்துட்டு போய் மாட்டிக்காதீங்க, கீழே விழுந்துடாதீங்க, விசுவாசம் கெட்டு போகும். அதனால் பரிசுத்த ஆவியை தேடுங்க, அவருடைய உபதேசத்தை தேடுங்க, அதில் நிலைத்திருங்க. என்றைக்குமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அவங்க என்றைக்கு மாறவே மாட்டாங்க. ஆதி அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் தான் இன்னைக்கு நமக்கு. அந்த சத்தியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் புதுசாக எல்லாரும் பிரசங்கம் பண்ணால் கொஞ்சம் யோசித்து பார்த்து கேளுங்க, இதெல்லாம் நம்ம வேதாகமத்திலிருந்து வருகிறதா இல்லை அந்தி கிறிஸ்து இடத்துலேருந்து வருகிறதான்னு சொல்லி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கடைசி கால எச்சரிப்பை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் பல காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். பிசாசு எந்த அளவுக்கு மனுஷங்களை பாவத்தில் விழ வைத்திருக்கிறான் என்று சொல்லி எங்கள் கண் முன்னால் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர், இது கடைசி காலமாக இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் பணப்பிரியர்களாகவும் தற்பிரியர்களாகவும் விசுவாசத்தை நாடாமல் தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்களே ஆண்டவரே, இவர்களை நாங்கள் பார்த்து கேட்கிறோம், செபிக்கிறோம். நாங்கள் இந்த வஞ்சனைகளை சிக்காமல் தெளிந்த புத்தியோடு தெய்வ பயத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்களை பாதுகாக்கட்டும், எங்கள் உள்ளங்களை பாதுகாக்கட்டும், எங்கள் சரீரங்களை பாதுகாக்கட்டும். இப்பேற்பட்ட பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, சொல்லித்தாரும் அப்பா. இந்த பாவத்தில் சிக்காமல் பாவிகளோடு சேராமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நான் செபிக்கிறேன். இதோ அந்தி கிறிஸ்துவின் காலம் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நாங்கள் பார்க்கிறோம், அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய கட்டாயத்தை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீரப்பா. தொடர்ந்து உணர்த்தும்படியாக செபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளெல்லாம் சந்திப்பீராக, பலப்படுத்துவீராக. பொருளாதார தேவைகளெல்லாம் கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. சரீர தேவைகளெல்லாம் நீர் பார்த்து கொள்ளும். எல்லாவற்றும் உடைய கர்த்தரால் ஒப்புக் கொடுக்கிறேன். பலப்படுத்தும். சகல துதிக்கன மகிமையெல்லாம் அமைக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது பேரன்பு உயிரிலும் மேலானது, மேலானது பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும்,
களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். தேவனே இரேன் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே இரேன் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன்.